கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துதிக்கும் சோதனை நேரத்தை தந்ததற்கு நான் நன்றிகளும் துணை சோதனை எடுத்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி சபை அன்பில் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். சகோதர சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம தொடர் வேதாகமத்துல இன்னைக்கு உன்னத பாட்டு பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மணவாட்டியின் பூரணம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். லாஸ்ட் வீக் என்ன பார்த்து முடிச்ச ஞாபகம் இருக்குங்களா? மணவாட்டியான திருச்சபை அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதாவது உலகத்திலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவத்தில் வந்து சேர்ந்து கிறிஸ்துவோட கேராப்ல போனதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஓரியன்டாகவும் கிறிஸ்துவோடைய சரீரத்துல அங்கமா இணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை கிறிஸ்து என்னவா பாக்குறாரு அப்படிங்கிற ஓரியன்டாகவும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். ரைட்? அதன் அடிப்படையில் தொடர்ச்சியா நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் போது நம்ம கண்டிப்பா வாசிக்க ஆரம்பிச்சோம்னா உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 5வது வசனம். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அலகபாரம் கிலியோத் மலையிலே தலைமையையும் வெள்ளாடு மந்தையை போலிருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் நம்ம என்ன முடிச்சோம்னா 4வது வசனம் முடிச்சிருக்கோம். என்னன்னா, என் பிரியமே நீ திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவும் கொடிகள் பறக்கும் படையை போல எப்படி இருக்கீங்களாமா கெடியுமானவர் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இந்த வீக் எப்படி இங்கே ஆரம்பிக்கிறார் பார்க்கும்போது இப்ப அங்க முடிச்சு 5ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, உன் கண்களை என்னை விட்டு என்ன பண்ணு திருப்பு. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை என்ன நினைச்சுக்கலாமா வென்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்களாமா, உன் அலகபாரம் கீழையாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்லிதான் யார் ஆரம்பிக்கிறது பார்க்கும்போது இங்க மணவாளனாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் கேட்டுக்கலாம். இதுல அவர் ஸ்டார்டிங்ல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்னன்னா உன் அலகபாரம் அப்படின்னா என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்ம முடி என்னது அழகபாரம் என்னது நம்ம முடியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு பேர் என்ன கொடுத்தோம், அழகபாரம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிச்சிருக்கோம். நம்ம ஞாபகம் இருக்கு. உன்னத பாட்டு 4 படிக்கும் போது, நீ ரூபவதி என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாய் இருக்கிறது, உன் கூந்தல் கீழையாத் மலை மேலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வசனத்தை தான் இங்க யாரு மீன் பண்ணி பாடிப்பாங்க, கிறிஸ்து மீன் பண்ணியிருக்காரு. இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, நம்ம கூந்தல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உன்னத பாட்டிலே 4ஆம் அதிகாரத்திலே பார்த்துப்போம். அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கிறிஸ்துவ நம்ம செஞ்ச உடன்படிக்கை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த நசரேய விரதம் இது குறிச்செல்லாம் பார்த்துருக்கோம். ரைட்டு தானே? அதன் அடிப்படையில் என்ன சொல்ல வர அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பெண்களுக்கு கூந்தல் எந்த அளவுக்கு முக்கியம்னா அது வந்து உடன்படிக்கைக்கு அடையாளமான ஒரு விஷயம். அந்த உடன்படிக்கையை கிறிஸ்துவ நம்ம பண்ணின அந்த ஞானஸ்தானத்தையும் நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு என்ன மைண்ட் செட்ல இருந்தமோ சபையா நிறைவு பெற அன்னைக்குமே கூட சபை இப்படிதான் இருப்பாங்களாம், ஒரு பிளசண்டா, அதாவது நிறைச்ச முடி இல்லாம பார்க்கவே ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய. கிறிஸ்து என்ன சொல்ற, நீ அன்னைக்கு பண்ண அக்ரிமெண்ட்டை இன்னும் என்ன பண்ணல, பிரேக் பண்ணல. கிறிஸ்து கூட நம்ம என்ன அக்ரிமெண்ட் பண்ணமோ அந்த அக்ரிமெண்ட்ல கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் அந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, உன் கண்களை என்ன பண்ணு என்னை விட்டு திருப்பு அப்படிங்கிற. கண்கள் அப்படிங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தும் நமக்கு தெரியும். கண்கள்னால எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா கிறிஸ்துவை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. பட் இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சபை கிறிஸ்துவ மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டோம்னா, சபை கிறிஸ்துவ மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் கதவை தட்டப்போது அவங்க என்ன பண்ணல, டக்குன்னு வந்து திறக்கல. ஒரு பார்வை உலகத்திலையும் ஒரு பார்வை எங்கேயும் இருந்துச்சுங்களா, கிறிஸ்து மேலே இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க பார்க்கக்கூடிய பார்வை முழுக்க என்னன்னா கிறிஸ்துவை மட்டுமே தேடக்கூடிய ஒரு பார்வை. ஏன்னா இப்ப யார் தொலைச்சிட்டாங்க, கிறிஸ்துவ தொலைச்சிட்டாங்க. கிறிஸ்து இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. பட் எக்ஸாக்டா எங்க இருக்கிற அப்படிங்கிற அந்த புரிதலுக்குள்ள போற டைமிங்ல இப்ப அவங்களுடைய கண்கள் மொத்தம் யாரை மட்டும்தான் தேடிட்டு இருக்குங்களாமா, உலகத்துடைய உறவினர்களையோ சொந்தங்களையோ உலகத்துடைய காரியங்களையோ உலகத்தின் தேவைகளை யார் தேட மாட்டாங்க. கடைசி காலங்கள்ல, அதாவது சபை நிறைவேறக்கூடிய காலப்பகுதியில சபை வேற எதுக்குமே சபை தேடப்படாது. சபையுடைய முழு போக்கஸுமே எதை நோக்கி மட்டும்தான் இருக்கும்னா கிறிஸ்துவை நோக்கி மட்டும்தான் இருக்கும். இப்ப கிறிஸ்துவ முழுக்க தேடிட்டு இருக்காங்க. அந்த பார்வை குறித்து என்ன சொல்றாருன்னா, உன் கண்கள் என்னை விட்டு என்ன பண்ணு திருப்பு, அது என்ன பண்ணிருச்சு, என்னைய வென்றது. அப்படிங்கிற வென்றதுன்னா கிறிஸ்து ஏதோ ஒரு போட்டி யாருக்கு வச்சிருக்கிறார், சபைக்கு வச்சிருக்காரு. ஏதோ ஒரு போட்டி வச்சுக்கோமா அப்படி வச்சுக்கலாம். கிறிஸ்து அந்த இடத்துல போயிட்டாரு. இப்ப சபையோட டார்கெட் என்னன்னா, இப்ப யாரை கண்டுபிடிச்சாலும் கிறிஸ்துவ கண்டுபிடிக்காத டார்கெட் ரைட்டு தான். இப்ப ஏறக்குறைய சபை அந்த டார்கெட் என்ன பண்ணிட்டாங்க,
கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு சபை என்ன ஒர்க் பண்ண அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். சோ இங்க என்ன சொல்லியிருக்காருங்களாமா, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீங்கன்னா, நீங்க தேடின என்ன பண்ணீங்க, நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்படி இல்லைன்னா முழு இதயத்தோட தேடலைன்னா பிரச்சனை என்னன்னா, திருச்சபை அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே யார் தேடிட்டு இருக்கோம், யார் தேடி கிறிஸ்துவ தேடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா முழு இதயத்தோட தேடுற ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ இன்னைக்கு நமக்கு கிறிஸ்து நமக்கு கிடைக்கல, இல்ல படிக்கக்கூடிய வசனங்களோ சத்தியங்களும் சரிவர புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்ல வர அப்படி பார்ப்போம். நம்ம இன்னும் எப்படி தேடலைங்களாமோ, முழு இருதயத்தோட முழு மனதோட யார் நம்ம தேடல, அவரை தேடல. எப்ப அவர் முழு மனதோட தேடுறோமோ அப்ப அவர் நம்ம கண்டிப்பா கிடைச்சிருவாரு. இப்ப சபைக்கு சபை வந்து கிறிஸ்துக்கு ஆல்டர்னேட்டிவே கொடுக்குது. அதை என்ன, கிறிஸ்து இனிமேல் தன்னை என்ன பண்ண முடியாது, மறைத்துக் கொள்ளவே முடியாது. காரணம் என்ன, சபை முழு மனசோட யார் மனதை தேடிட்டு இருக்கிறாங்க, யார் மனதை தராங்க, கிறிஸ்துவ தேடுறாங்க. சோ அந்த ஒரு சூழ்நிலையில இப்ப சபையை வந்து தன்னிடத்தில் மறைக்க முடியாத சூழ்நிலை யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இனிமேலு சபை கிட்ட இருந்து கிறிஸ்து தன்னை என்ன நினைக்க முடியாது, மறைச்சிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, கிறிஸ்து சபைக்கு வச்ச டெஸ்ட்ல சபை பெண் ஆயிட்டாங்க, பாஸ் ஆயிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, ரைட் தானே. இனிமேல் கிறிஸ்து தன்னை சபைக்கு என்னதான் பண்ணி ஆகணும், வெளிப்படுத்தி தான் ஆகணும். சோ அந்த அளவுக்கு சபையுடைய ஓட்டம் கிறிஸ்துவையே இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கான ஓட்டம் தான் யார் ஓடிட்டு இருக்கிறது, யார் ஓடிட்டு இருக்கிறது, சபை ஓடிட்டு இருக்காங்க. கடைசி காலங்கள்ல கிறிஸ்துவையே இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பீடான ஒரு ஓட்டத்தை தான் இங்க யாரு ஓடுறதுன்னா சபை ஓடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இவரை படிச்சிருக்கோம், யாருன்னா தானியேல், அனனியா, மிஷாயேல், இவங்க லைஃப் ஹிஸ்டரி படிச்சிருக்கோம். ஒரு சம்பவத்துல நேபுகாத் நேச்சார் வந்து பயங்கரமான ஹைட்ல ஒரு சிலை செஞ்சு வச்சிருப்பாரு. இந்த சிலையை நீங்க என்ன பண்ணுங்க, வணங்குங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க அனனியா, மிஷாயேல், அசரியா மூணு என்ன பண்ண மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தெய்வம் எங்களை காப்பாற்ற, எங்கள் தேவன் வந்து எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார், காப்பாத்தாட்டியும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பிடிவாதமா, யார் மேல வைராக்கியத்தோட, தேவன் மேல இந்த வைராக்கியத்தோட, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க எந்த பக்கம் வரமாட்டோம், உங்க பக்கம் வரமாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இங்க போட்டுருவாங்க. சோ இப்ப கிறிஸ்து இவங்களை காப்பாத்துவார் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க. கிறிஸ்து வந்து எங்களை காப்பாத்துவார் எதிர்பார்த்தாங்க கிடையாது. ஆனா கிறிஸ்துவுக்கு இப்ப என்னன்னா வேற ஆல்டர்னேட்டிவே இல்லை. இவங்க என்னதான் பண்ணி ஆகணும், காப்பாத்தி தான் ஆகணுங்கிற கம்பல்சரினால இவங்களை தூக்கி போட்ட உடனே அந்த நெருப்புக்குள்ள 4வது சுத்திட்டு இருக்க கேரக்டர் யாருன்னா ஆண்டவராக. சோ விஷயம் என்னன்னா, நம்மளுடைய விசுவாசம் தான் இங்க ஜெயிக்குமே ஒழிய வேற எதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது இங்க. சோ அந்த விசுவாசத்தினால சபை இப்ப என்ன பண்ணிச்சுன்னா, இனிமேல் கிறிஸ்து என்றது என்ன பண்ண முடியாது, மறைந்து இருக்கவே முடியாது. தன்னை என்ன பண்ணி ஆகணும், ஏன்னா எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு, அந்த டெஸ்ட்ல இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன், இப்ப கிறிஸ்து என்னை என்னதான் பண்ணி ஆகணும். சோ ஏன் இப்ப அவர் என்ன சொல்றன்னா, உன் கண்களை நீ என்ன பண்ணு, என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றதுன்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல. சபையோட கண்களை அவரால் என்ன பண்ண முடியலைங்களாமா, அவ்வளவு வெளிச்சமா இருக்கு யாரோட கண்ணு. சோ இது வரைக்கும் ஒரு டல்லா இருந்த ஒரு கண்ணு இப்ப பயங்கர பிரகாசமா இருக்கு அப்படின்னாலே, இப்ப சபை வந்து முழுக்க தன்னுடைய கண்களை யாரை மட்டும்தான் பிரதிபலிக்கிறாங்க அப்படின்றது, யாரை மட்டும். சோ அந்த கண்ணு வந்து கிறிஸ்து பார்க்கவே முடியாத அளவுக்கு, அதான் என்னன்னா கிறிஸ்துவோட அல்டிமேட் பிளானே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்து இங்க பூமிக்கு வந்ததா இருக்கட்டும், இந்த 2000 வருஷமா கிறிஸ்து சபைக்காக படக்கூடிய அந்த பிரயாசமா இருக்கட்டும், எல்லாத்தோட அடிப்படையுமே என்னன்னா சபையை அவர் பக்கமா என்ன பண்ணிக்கணும், கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தானே. சோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, சபை கிறிஸ்து கிட்ட வந்துட்டாங்க, ரைட்டு தானே. கிறிஸ்து கிட்ட வந்து கிறிஸ்துவ பார்க்கக்கூடிய பார்வையை யாரால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா சகித்துக் கொள்ள முடியல. அது எப்படி புரிஞ்சுக்கணும், நெகட்டிவா புரிஞ்சுக்க கூடாது. இப்ப நம்ம சன்லைட் பட்டா கண்ணு கூசுதுங்கள, அந்த ஒரு வெளிச்சம். இப்ப நைட்டு ஃபுல்லா இருட்டுல இருக்கும், திடீர்னு நம்ம மேல லைட் பட்டுச்சுன்னா, இப்ப இருட்டுல இருக்கவங்களுக்கு என்ன வேணும், வெளிச்சம் தான் வேணும். ஆனா அந்த வெளிச்சம் திடீர்னு பிரகாசமா வந்துச்சுன்னா அந்த வெளிச்சத்தை டைரக்டா பார்க்க முடியுமா, முடியாது. அப்படி ஒரு வெளிச்சத்தை யார் இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா, யார் ஃபேஸ் பண்றது. சோ கிறிஸ்து ஒரு அவரை தாண்டின ஒரு வெளிச்சத்தை இங்க எங்கே பார்த்திருக்கிறார்களோ, சபையிட்ட பார்த்திருக்காரு. எப்படி என்ன வெளிச்சம் பார்க்கறாரு ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். சோ என்ன சொல்லிட்டாருங்களாமா, இப்ப கடைசி காலத்துல சபை நிறைவேறுதலின் காலத்துல இருக்கோம். எந்த காலத்துல இருக்கோம், கடைசி காலத்துல சபை நிறைவேறும் காலத்துல இருக்கக்கூடிய சபை கிறிஸ்துவுடைய கண்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னாமா, அங்க என்ன இராது,
அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு என்ன இல்லைங்களாமா வேண்டுவதில்லை. கடைசி நாட்கள்ல விளக்குன்னு ஒரு வெளிச்சத்துக்குன்னு ஒரு விளக்கு, பூமியில வெளிச்சம்னா என்னதான் வேணும்? ஒண்ணு விளக்கு வேணும், லைட் வேணும், அப்படி இல்லைன்னா சூரியன் வேணும். இது ரெண்டும் இல்லாம பூமிக்கு என்ன வராதுங்களா? வெளிச்சம் வராது. ஆனா கடைசி நாட்கள்ல என்ன தேவையில்லை அப்படின்னா விளக்கும் தேவையில்லைங்கிறாரு. அதே நேரத்துல இது தீர்க்க தரிசனம் பார்த்திருப்போம். ஒரு லிட்டரலா பார்த்தோம்னா விளக்கும் தேவைப்படாது, அதே மாதிரி சூரியனும் என்ன பண்ணாதுங்களாமா தேவைப்படாது. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் என்ன பண்ணுவாங்களாமா பிரகாசிப்பாருங்கிற. யாரு பிரகாசிப்பாரு? பிதாவைய தேவனே யார் மேல பிரகாசிப்பாருங்களாமா? ஜனங்கள் மேல, அதாவது திருச்சபை பிள்ளைகள் மேல யாருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் அப்படின்னா தேவனுடைய வெளிச்சம் என்ன பிரகாசிப்பிக்க பண்ணணும்னா, இப்ப தேவனுடைய வெளிச்சம் யாரு கண்ணுக்கு பூசும்? கிறிஸ்துவுடைய கண்ணுக்கு. இப்ப கிறிஸ்து என்ன ஒரு கேரக்டர் இங்க பூமியில எதிர்பார்த்தாரோ அந்த கேரக்டர் அப்படியே இந்த பூமியில காட்டினவங்க யாரு? தேவனுடைய குணலட்சங்களை காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு முதிர்ச்சி சேர்ந்த நிலைமையில யார் வந்துட்டது? யாரு? சபை வந்துருச்சு. சோ அந்த ஒரு வெளிச்சம் வந்து பயங்கர, அதாவது என்னன்னா சபை வந்து, அதாவது கிறிஸ்து என்ன எதிர்பார்த்தனா சபை இதையெல்லாம் செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையை தாண்டி கிறிஸ்துவுடைய எதிர்பார்ப்பை முழுமையா பூர்த்தி செஞ்சு ஒரு பரிபூர்ண வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்தவங்க தான் யாருன்னா யார்? திருச்சபையின் பிள்ளைகள். சோ அந்த ஒரு வெளிச்சம் யார் பார்க்க முடியல? இங்க யார் பார்க்க முடியல? கிறிஸ்துனால பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு வெளிச்சம் யார் முகத்துல பிரகாசிக்குதுன்னா சபையுடைய முகத்துல ஒரு பயங்கரமான வெளிச்சமே பிரகாசிக்குது. அதனால என்ன சொல்றா, உன் கண்களை என்ன பண்ணு, என்னை விட்டு திருப்பு. நீ என்ன பண்ணிட்டே ஜெயிச்சுட்ட, இனிமேல் என்னால மறைஞ்சிருக்க முடியாது, நான் உன்ட்ட என்னதான் பண்ணியாகணும், வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன பண்றோம்னா அதை சொல்றாரு. சோ இந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை கிறிஸ்து முன்னாடி நம்ம கொடுத்தாகணும்னா நமக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்வாரு. என்ன விஷயம்னா எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். என்ன சொல்லிட்டாருங்களாமா? மிகுந்த, என்ன சொல்லிட்டாரு? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்ணிடாதீங்க. சோ நமக்கு இந்த தைரியம், எந்த தைரியம்? உலகத்துல என்ன சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவே நம்மளை விட்டு போயிட்டாலுமே கூட போக மாட்டார். ஒரு புரிதலுக்காக சொல்றேன், நம்ம ஒரு தவறுனால ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக நம்மளை விட்டு மறைந்திருந்தாலுமே கூட அந்த நேரத்திலே நம்ம எதை விட்டுறக்கூடாதுங்களாமா? நம்ம விசுவாசத்தையோ நம்ம தைரியத்தையோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. அந்த தைரியத்தை நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிடிவாதமா பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம யாரு பக்கம் ஈஸியா போய் சேர்ந்துடலாம். யார் பக்கம் போயிடலாம்? கிறிஸ்துவுக்கு ரொம்ப க்ளோஸா போயிடலாம். அந்த அளவுக்கு க்ளோஸா போகணும் அப்படின்னா நமக்கு பயங்கரமான ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் கிறிஸ்து மேலேயும் சரி அவர் மேல கொண்ட விசுவாசத்திலே நமக்கு என்ன இருக்குங்களா, அந்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம யார்கிட்ட போய் சேர முடியும்? யார்கிட்ட போய் சேர முடியும்? கிறிஸ்துவிட்ட போய் சேர முடியும். அந்த ஒரு வைராக்கியம் தான். சோ அது வைராக்கியத்தோட மட்டும் நம்ம இருந்தரமான ஒரு கேள்வி கேட்டோம்னா, வைராக்கியம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், ரைட்டு தான். வைராக்கியம் நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களுக்குமே சரி ஏறக்குறைய பீக்கான ரிலீஜனாலே எதான் சொல்லும். உலகத்துல அதிகமான ஜனங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கமா ஒரு சமயமா இதுதான் இருக்கிற கிறிஸ்துவம் தான் இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவையும் எல்லாருடைய எதிர்ப்பும் யாரை பற்றியதுதான்? கிறிஸ்துவை பற்றியதான். அவர் என்ன பண்ண மாட்டோம், அவருடைய ராஜ்யம் வந்துடாதா, அவரை போய் நம்ம பாத்திர மாட்டோம் எதிர்பார்க்கும். வைராக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. சோ அந்த ஒரு வைராக்கியம்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம கிறிஸ்துவ கிட்ட போறதுக்கு நமக்கு ஒரு வழியா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இருக்கும். யாக்கோபோட சொல்லியிருப்பார்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாருனாலே அப்ப நமக்கு அதை தாண்டின அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் அந்த வைராக்கியத்தை தாண்டின ஏதோ ஒரு விஷயம் யாருக்கு தேவைப்படுது? சபையா அழைக்கப்பட்ட நமக்கு தேவைப்படுது. அந்த விஷயத்தை என்னைக்கு நம்ம ப்ராப்பரா செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் கிறிஸ்து யார் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்போம்? நம்ம கண்ணுக்கு. நம்முடைய வெளிச்சமும் அவருக்கு முன்னாடி எப்படி இருக்குங்களா, ஒரு பிரகாசமான ஒரு சூழ்நிலை. என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா எழுதியிருப்பார். ஏசாயா 40வது அதிகாரம் 9வது வசனம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. சோ நம்ம என்ன வேலை பண்ணணுங்களாமா? நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே என்னன்னா, சீயோன் என்னும் சுவிசேஷகியே. சுவிசேஷகியனா இங்க என்ன சொல்றாருன்னா, இதை என்ன பதத்துல சொல்றாரு? அதாவது ஆண் பால் பெண் பால் சொல்லுவோம் ஜெண்டர்ல. இந்த வசனத்துல என்ன பால் உபயோகப்படுத்துறான்னு கேட்க. சீயோன் என்னும் சுவிசேஷகியனா யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு? பொண்ணு, ரைட் தானே? சபையை பார்த்து மணவாட்டியை பார்த்து சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க இப்ப மணவாட்டி ஆகிறதுக்கு என்ன வந்துருச்சு? எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஒரு வைராக்கியம் இருக்கு,
கிறிஸ்து மேல காட்டக்கூடிய அன்பு இருக்கு, சத்தியங்களை படிச்சு கத்துக்கணுங்கிற பக்குவம் எல்லாமே இருக்கு. பட் இது மட்டும் என்ன பண்ணாது, பத்தாது. மேல என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, சியோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்திலே ஏறு, யாருனாலையும் ஏறவே முடியாது அப்படிங்கிற இடத்துலயுமே நீ ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று. இங்க நம்ம முக்கியமான வேலை என்னதுங்களாமோ, இது அவங்க தேவனையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அறிக்கை பண்ண வேண்டிய இல்ல அறிமுகப்படுத்த வேண்டிய வேலை தான் யாருடைய வேலை? யாருடைய வேலை? நம்ம வேலை. இதை செய்யாம நம்ம கடமைக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு ஓட்டம் அங்கே இருக்குமான ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா இருக்கா. சோ தேவனிடத்துல எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த கிரியைகளை காட்டக்கூடிய பொறுப்பு யாருக்கு? சோ இந்த பொறுப்புல காட்டாம வெறும் விசுவாசத்தையும் வெறும் தைரியத்தையும் வச்சு மட்டுமே நம்ம கிறிஸ்துவத்துல போய் சேர்ந்துட முடியுமான்னு கேட்டா, சோ நம்ம 4ஆம் அதிகாரத்துல படிச்சிருப்போம். 5ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து தன்னை விட்டு போனப்ப பயங்கரமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்குள்ள இருந்தாலுமே கூட சபை கிறிஸ்துவ உலகத்துல விட்னஸ் பண்ற காரியத்துல சபை என்ன பண்ணுது? பின்வாங்கவே இல்லை. அவரை குறித்த காரியங்களை விட்னஸ் பண்ணி உலக ஜனங்களுக்கும் இல்ல திறக்கூட்ட வகுப்பாருமே கூட கிறிஸ்து யார் அடையாளப்படுத்திட்டே தான் தன்னுடைய வேலை சபையை நோடிட்டு இருந்தாங்க. ஏன்னா சபைக்கு கிளியரா தெரியும் எனக்கு அவர் மேல மிகுந்த அன்பு இருக்கு. ஆனா அது மட்டும் கிறிஸ்துவத்தில் என்ன பண்ணிடாது, கொண்டு போய் சேர்த்துறாரு. அவருக்கு பார்க்க வேண்டிய வேலைகளை என்ன பண்ணி ஆகணும், நம்ம பார்த்தாகணும். அந்த வேலையை சபை பார்த்த உடனே கிறிஸ்து என்ன சொல்றா, உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை என்ன பண்ணிச்சுக்கலாமா. சோ என்னால பார்க்கவே முடியாத அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை யார் பண்ணிட்டது? சபை பண்ணிருச்சு. சோ பயங்கரமான வெளிச்சத்தை சபை காட்டினதுக்கு அப்புறம் தான் கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் நான் மறைஞ்சிருக்க மாட்டேன். ஏன்னா உன் அழகு இல்ல உன்னுடைய இந்த ஊழியம் உன்னுடைய இந்த பார்வையோட வெளிச்சம் யாரை வென்றது? என்னை வென்றது. இனிமேல் என்ன பண்ணிருக்க மாட்டேன், மறைஞ்சு இருக்க மாட்டேன். அது சொல்லி எப்படி முடிக்கிறானா, உன் அழக பாரம் நீ பண்ணின உடன்படிக்கை. எப்ப பண்ண உடன்படிக்கை? ஞானஸ்தானம் பண்ணும்போது என்ன உடன்படிக்கைகளோ அந்த உடன்படிக்கையில இப்ப எங்க வந்து நிக்கிறீங்க? கடைசி நாட்கள்ல அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிருக்கீங்க? காப்பாத்திருக்கீங்க, அதுல ஜெயிச்சிருக்கீங்க. என்ன உடன்படிக்கை பண்ணணும் ஞாபகம் இருக்கும்ல? என்ன உடன்படிக்கை பண்ணணும்? இனிமேல் இந்த சரீரம் யார் சரீரம் இல்ல, ஏன் சரீரம் இல்ல, இந்த சரீரத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த சரீரத்துல உங்களுடைய காரியங்கள் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன்னு சொன்னதை சபை கடைசி நாட்களை செஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க பண்ணுன அக்ரிமெண்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அதனால இனிமேல் எப்படி இருக்க மாட்டேன், எப்படி இருக்க மாட்டேன், மறைஞ்சு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் என்ன பண்றாருன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ அடுத்து அவர் அந்த வசனத்தை எப்படி கண்டினியூ பண்றாருன்னா, உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலராயிராமல் இரட்டை குட்டிகின்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. எப்படி இருக்குதுங்களாமா? இப்ப கூந்தல்ல முடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் கூந்தல் என்னன்னா, நீங்க பண்ண அக்ரிமெண்ட்ல நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உன் பற்கள். அடுத்து எதை ஆரம்பிக்கிறார்களாமா? சோ உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவர்களும் ஒன்றாகியும் மலடாயிராமல் இரட்டை குட்டிகள் ஈன்றவர்களுமான ஆட்டு எப்படி இருக்கலாம், ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது அப்படின்றார். இதே வசனத்தை நம்ம 4ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கோம், நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகியும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை ஆட்டுக்குட்டிகள் ஈன்றவர்களுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ரெண்டு வசனத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், நோட்டீஸ் பண்றது. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும், சோ 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் நோட் பண்ணலாம்? 4ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? 4ஆம் அதிகாரத்துல மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஆனா 6ஆம் அதிகாரத்துல டைரக்டா குளிப்பாட்டப்பட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல சபையுடைய தன்மையை அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பார். சோ 4ஆம் அதிகாரத்துல சொல்ல போது எப்ப மயிர் கத்தரிப்பாங்க, நம்ம 4ஆம் அதிகாரத்துல பார்த்துருக்கோம். மயிர் கத்தரிக்கலைன்னா அது என்ன ஆகும், பயங்கர டஸ்டா அழுக்கா அசுத்தமா இருக்கும். சோ அந்த ஆட்டை பாக்குறதுக்கு எப்படி இருக்காது, ஒரு பிளசண்டாலாம் இருக்காது. சோ அது கிளீன் பண்ணணும்னா சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நமக்கு பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும், ரைட், நமக்கு முடிகள் அடர்த்தியா இருக்காது.
ஆனா ஆடுகளோட தோல்ல வந்து முடிகள் ரொம்ப எப்படி இருக்கும், பயங்கர அட ஸ்கின் என்ன பண்ணாது, தோல் பகுதியே தெரியாது. அது தெரியணும்னா இது மொத்த முடியை என்ன பண்ணி ஆகணும், கிளீன் பண்ணா மட்டும்தான் தெரியும். ஆனா இப்ப 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சபை அழகாத்தான் இருக்கு, ஆனா அழக வந்து முழுசா வெளியே காட்ட முடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு கேள்வி கேட்டா கிடையாது, அதை எடுத்துட்டு இருந்துச்சு. அந்த முடி அந்த உடம்புல இருந்து அந்த ரோமங்கள் வந்து ஒரு அசுத்தமான நிலைமையில இருந்ததுனால அந்த ஆடு என்னவா தெரியல, அழகா தெரியல. ஆனா 6ஆம் அதிகாரத்துல இப்ப ஆட்டு மேல அந்த அழுக்கு என்ன இல்லைங்களாமா, இப்ப இல்ல. 4ஆம் அதிகாரத்துல மயிர் என்ன பண்ணிட்டாங்க, கத்தரிச்சு. இப்ப ஆடு எப்படி வருதுங்களாமா, பார்க்கவே பிரசன்டா. சோ இப்ப கிறிஸ்து கிட்ட போற ஆடு எப்படிதான் போகும், ரொம்ப அழகா ரொம்ப பரிசுத்தமான ஒரு நிலைமையில. இங்க ஆட்டு மேல என்ன இல்ல, ஒரு அழுக்கோ தேவையில்லாத ரோமங்களோ தேவையில்லாத அசுத்தங்களோ எங்க இல்லைங்க, ஆட்டு மேல இல்ல. இப்ப ஆடு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அதே வசனத்தை வாச்சோம்னா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு இப்ப என்ன ஆயிருச்சு, இனிமேலு இந்த சபையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகளுமே யாருக்கு பிரியமான வார்த்தைகளா மட்டும்தான் வரும். ஒன்றாயிரும் மலடாயிராம தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் மட்டும்தான். ஏன்னா அது ஃபுல்லாவே இப்ப என்ன ஆயிடுச்சுங்களா, சபை கிளீன் ஆயிட்டாங்க, முழுவதும் பரிசுத்தமான நிலைக்குள்ள யார் வந்துட்டாங்க. இன்னைக்கு தலைப்பாதான் வச்சோம், ஞாபகம் இருக்குங்களே, சபையின் பூரணம், மணவாட்டியின் பூரணம் அப்படி நிலைமைக்குள்ள இப்ப யார் வந்துட்டதா, சபை வந்துட்டாங்க. இனி சபை எந்த வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை எங்க இருக்கும், எங்க இருக்கும், சத்தியத்துல இருக்கும். சத்தியத்துக்கு உட்படாத வார்த்தைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை, கிறிஸ்து சொல்லி கொடுக்காத வார்த்தைகளை யார் பேச மாட்டார், சபை பேச மாட்டாங்க. சோ அதை எப்படி சொல்றாங்கன்னா, மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் வந்த நிலைமை இல்ல, இப்ப முழுக்க முழுக்க சபை எப்படி ஆச்சுங்களாமா, ஒரு பூரணமான நிலைமைக்குள்ள கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்துக்குள்ள யார் வந்துட்டது, யார் வந்துட்டது. சோ அந்த சபை பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, ஒன்றாயிரும் மலடாயிராமல் இரட்டை குட்டிகள். சபை வாயிலிருந்து வார்த்தை வருது அப்படின்னாலே அந்த வார்த்தை வெறுமை என்ன பண்ணாது, என்ன பண்ணாது, போக ஒரு விதை விதைச்சா அந்த விதை கண்டிப்பா முளைச்சே தீரும் அப்படி நிலைமைக்குள்ளதான் சபையுடைய அழைப்பு இங்க வந்துச்சுக்கலாம். சோ கிறிஸ்துவுடைய சரீரத்துல சபை போய் இணைந்துருச்சு அப்படின்னாலே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களும் சரி, மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக, மற்றவர்களை சத்தியத்தில் வளர்க்கக்கூடிய விதமாகத்தான் இருக்குமே ஒழிய யாரையும் ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை யார் பண்ணிட மாட்டாங்க, யார் பண்ண மாட்டாங்க, சபை பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப 7ஆம் வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 7ஆம் வசனம். உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கிறது. சோ இதையுமே நம்ம முந்தின அதிகாரங்கள பார்த்திருக்கோம், ரைட் தானே. உன் முக்காட்டின் நடுவேனா எப்ப முக்காடு போடுவோம், நம்ம எப்ப முக்காடு போடுவோம், பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்திருப்போம்ல. நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும், ஈசாக்கின் திருமணம்ல அந்த அம்மா எப்ப முக்காடு போட்டாங்க, ரெபேக்கா தான் ஈசாக்கோட மனைவி. சோ ரெபேக்கா அம்மா வந்து எப்ப முக்காடு போட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். சோ ஈசாக்கு அதாவது இளையசர் போய் ரெபேக்கா அம்மாவை கூட்டிட்டு வருவாங்க. வந்த உடனே தூரத்துல ஈசாக்க பாப்பாங்க. ஈசாக்க பார்த்து இறக்கணும் இவர் யாருன்னு கேட்பாங்க. இவர் தான் எங்க எஜமான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க, முக்காட போட்டுருவாங்க. இப்ப சபை இங்க என்ன கிடைச்சா முக்காடு போட்டுட்டு இருக்கிறாங்களே, இப்ப யார் வந்துட்டது, இங்க எங்க வந்துட்டாரு, 2ஆம் வருகையில சகல அதிகாரங்களுடன் கூடிய ராஜாவை யார் வந்துட்டது, ஆண்டவர் இயேசு என்னவா வந்திருக்கிறாரு, அடிமை ரூபம் எடுத்துல என்னவா வந்திருக்கிறாங்களாமா, ராஜாவா மணவாட்டிக்குரிய மணவாளனா வந்துட்டார் அப்படின்னாலே இப்ப மணவாளனுக்குரிய மணவாட்டியா சபை நிறைவு பெற்றுட்டாங்களே, சபை என்ன போட்டுருவாங்களாமா, முக்காடு. நமக்கு தெரியும் அமைதின்னு அர்த்தம், ரைட்டு தானே. முழுக்க தங்களை தாழ்மைக்குள்ள கொண்டு போகக்கூடிய நடவடிக்கை யார் எடுத்துருவாங்க. சோ இப்ப சபைக்கு மேட்டின்மை அப்படிங்கிறதோ, அதே மாதிரி பிடிவாதம் அப்படிங்கிறதோ, உலக ஆசை உலக சித்த அப்படிங்கிற விஷயம் யாருக்கு இருக்காதீங்க, யாருக்கு இருக்காது, சபைக்கு கொஞ்சம் கூட இருக்காது. சபைக்கு இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே கேரக்டர் அது யார் மட்டும்தான், யார் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சோ அந்த முக்காட்டின் நடுவுல தெரியக்கூடிய அந்த கன்னங்கள் எப்படி இருக்குதுன்னா, வெடித்த கன்னங்கள் நம்ம பார்த்துட்டோம். கன்னங்கள்னா அந்த க்ளோ, ரைட்டு தானே, ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நிலைமையை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ சபையுடைய கன்னங்கள் எப்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா, முன்னாடி ஒரு 4ஆம் அதிகாரத்துல பார்த்த நிலைமையிலிருந்து இப்ப ஒரு படி மேல, அதான் என்னன்னா எதிர்பார்த்த ஒரு கேரக்டர். யார் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர், யார் எதிர்பார்த்த ஒரு கேரக்டர், சபை எதிர்பார்த்த ஒரு கேரக்டர் 5ஆம் அதிகாரத்துல வந்துட்டாரு. ஆனா சபை என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. கிறிஸ்து போயிட்டாரு. இப்ப 6ஆம் அதிகாரத்துல மறுபடியும் சபை கிறிஸ்துவ பாக்குதுன்னா அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சபைக்கு, பார்க்கவே
மாட்டமோ அப்படின்னு நினைச்ச ஒரு கேரக்டர், இனிமேல் இவர் நம்மள மறுபடியும் வந்து சேர்த்துக்குவாரோ அப்படின்னு நினைச்ச ஒரு கேரக்டர் மறுபடியும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குங்கள. சோ அந்த ஒரு சந்தோஷத்துல சபையுடைய கண்ணங்கள் எப்படி இருக்குங்களா? பயங்கர ஆரோக்கியமான ஒரு நிலைமையில. சோ எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியம்னா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோபு 33வது அதிகாரம் 24, 25. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு அவனை என்ன பண்ணிக்கலாமோ ரட்சியும் மீட்கும் பொருளை நான் என்ன பண்ண கண்டுபிடித்தேன் என்பார். சோ நமக்கு ரட்சிப்புன்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே அது எப்பதான் வரும்னா, நமக்கு யாரு மீட்கும் பொருள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நமக்கு என்ன வருங்களாமா ஒரு ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயமே வரும். அந்த ரட்சிப்பு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு லைஃப் எப்படி இருக்கும்னா, அப்பொழுது அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு அவன் என்ன பண்ணுவானுங்களாமா திரும்புவான். அப்படின்னா கிறிஸ்துவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த சபைக்கு கிறிஸ்து முன்னாடி வந்துட்டார் அப்படின்னாலே நம்ம கிளியரா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப நம்ம எப்படி ஆயிட்டோம்? அப்பொழுது அவன் மாமிசம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையுமா. எப்ப இருந்ததை பார்க்கிலும்? வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் நம்ம இருதயம் இப்ப எப்படி ஆயிருக்கலாமா? நம்ம மாமிசம் ஒரு ஆரோக்கியமான கண்டிஷன். காரணம் என்னன்னா, பார்க்கவே மாட்டோம்னு நினைச்ச கேரக்டர் யார் பார்த்துட்டது? சபை பார்த்துட்டு. இனி சபைக்கு இந்த உடல்ல இருக்கக்கூடிய வலியோ வேதனையோ எதுவுமே யாருக்கு தெரியாது. இப்ப ஒரு போருக்கு போறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த சண்டை போற அப்படின்னா சண்டையில எவ்வளவு காயங்கள் படும் அம்மா வேலை. ஆனா அந்த போர்ல ஜெயிச்சிட்டோம்னா அப்ப அந்த வலி தெரியுமா இல்ல அந்த வெற்றி கண்ணு முன்னாடி தெரியுமா? ஒரு கேள்வி கேட்டா, ஜெயிச்ச வெற்றி தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுமா, அந்த வழிகள் யாருக்கு தெரியாது? சபையுடைய கண்ணுக்கே தெரியாது. சோ இப்ப சபை எவ்வளவோ இக்கட்டுக்குள்ள வந்தாலுமே கூட, எவ்வளவோ பேர் சபையை காயப்படுத்தாலுமே கூட, கிறிஸ்துவ சபை பார்க்கும் போது வரக்கூடிய இந்த ஆரோக்கியத்துக்கு நிகரான ஒரு விஷயமே என்ன இல்லைங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு பிளசண்டான ஒரு ஆரோக்கியத்துக்குள்ள யார் வந்துட்டது? சோ அடுத்த வசனம் வாசம் இங்க என்ன எரேமியா படிச்சோம். எரேமியா 30வது அதிகாரம் 17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நான் என்ன பண்ணுவேன்? சோ நமக்கு யார் நம்மளை எல்லாம் தள்ளி விட்டாங்களோ, யாரு நம்ம சபையை ஒதுக்கி விட்டாங்களோ, யாரு சபையை காயப்படுத்தினாங்களோ, அவர்கள் எல்லாரும் காயங்களை யாரு கட்டுவாருங்களாமோ? அவரே நம்ம காயம் கட்டினா, சோ உலகத்தார் நமக்கு சொல்லக்கூடிய ஆறுதலினால் வரக்கூடிய ஆரோக்கியம் ஒரு புரிதல், கிறிஸ்துவே நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய ஆரோக்கியம் ஒரு புரிதல். ரைட் தான். என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் அதாவது இந்த உலக ஜனங்கள் சபையுடைய ஓட்டத்தை பார்த்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. யாரை பார்த்து? நம்மளை கேட்கறதுக்கு இங்க ஆளே கிடையாது, இவங்க தேவன் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க, ஆனா இவங்களுக்கு என்ன கிடைக்க போறது இல்ல, ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட நமக்கு ஆரோக்கியத்தை யார் கொடுப்பார்களோ, சோ அவர் கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வெடித்த மாதுளை பழம் பார்க்கவே ரொம்ப பிளசண்டா ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு ஆரோக்கியத்தை யார் மட்டும் தான் நம்ம கொடுக்க முடியும்? யார் மட்டும் தான் கொடுக்க முடியும்? அவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். சோ அந்த ஆரோக்கியத்தின் மூலமா சபை கிறிஸ்துவுடைய கண்களுக்கு எப்படி தெரியுற அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. இப்ப எப்படி சொல்றாங்களாமா? இப்ப ஃபர்ஸ்ட் எதை சொல்லிட்டானா, கூந்தல் எப்படி இருக்கு, நீங்க போட்ட அக்ரிமெண்ட்ல இருந்து என்ன பண்ணல, வெளியே வரவே எனக்கு என்ன உடன்படிக்கை செஞ்சீங்களோ அந்த உடன்படிக்கையில கடைசி வரைக்கும் நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இனிமேல் உங்கள் வாயிலிருந்து என்ன பிறக்காது, தூஷணமான ஒன்றுமே உங்கள் வாயிலிருந்து இனி வராது. இனி உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் மட்டும்தான் வரும். காரணம்னா இப்ப நம்ம யாருடைய சரீரத்துல போய் அணைஞ்சிட்டோம்? யாருடைய சரீரத்தில்? கிறிஸ்துடைய சரீரத்துல. சோ மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க மிகுந்த ஆரோக்கியத்துக்குள்ள இப்ப யார் வந்துட்டது? காரணம் என்னன்னா, அவருடைய காயங்களை கட்டினது யார்? கிறிஸ்து. அவங்களை ஆரோக்கியப்படுத்தினது யாருன்னா கிறிஸ்து படுத்திருக்கானா. மிகுந்த ஒரு ஆரோக்கியத்துல வந்துட்டீங்க, இனிமேல் பலவீனம் முடிகிற விஷயம் யாருக்கு வராது? யாருக்கு வராது? சபைக்கு வராது. அப்படிப்பட்ட சபை இப்ப கிறிஸ்துடைய கண்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் எப்படி எத்தனை பேர் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்காங்க? 80 பேரும் இருக்கிறாங்க. கன்னியருக்கு என்ன இல்லை? தொகையே இல்லைன்ட்டு. இதுல 3 பிரிவை பிரிக்கிறார். என்னன்னா, ராஜஸ்திரீகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அதே மாதிரி மறுமனையாட்டிகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அதுக்கடுத்து கன்னியர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. பட் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், ஒரு டிஜிட் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஒரு நம்பர் சொல்றேன். என்னன்னா, ராஜஸ்திரீகள் எத்தனை பேர் இருக்காங்களாமா? 60 பேர். அதே மாதிரி மறுமனையாட்டிகள் எத்தனை பேர் இருக்காங்களாமா? 80 பேர் இருக்காங்க. கன்னியருக்கு தொகையே இல்லை. அடுத்த வசனத்துல எப்படி சொல்றேன்னா, என் புறாவோ என் உத்தமியோ எத்தனை பேர் தான்?
சோ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கணக்கிலே அடங்காத நம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா இதுல அவருக்கு விருப்பமான கேரக்டர்னா யார் மட்டும்தான்? என் புறாவோ என் உத்தமியோ, அது யார் மட்டும்தான். சோ இந்த மேல சொல்லக்கூடிய நம்பர்ல என்ன சொல்ல வர அப்படின்னு பார்க்கும்போது, ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் இருக்கிறாங்க அப்படின்னாலே எதுக்கு இந்த நம்பரை சொல்லிட்டு பிளைண்டா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் இங்க நம்பர் சொல்றாருன்னா, இந்த நம்பர் கம்ப்ளீட்டட் இல்லைங்க. இந்த நம்பர் கம்ப்ளீட்டட் இல்லைங்க. 60 80 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட் இல்லையா? எதுதான் கம்ப்ளீட்டட் டிஜிட்? 100 தான். குழந்தைகளுக்கு பரிச்சை எத்தனை நம்ம 100க்கு 100 தான் 100% மார்க். 60 80ங்கிறது என்ன கிடையாது, பரிபூர்ணமான ஒரு நிலைமையை அடையாளப்படுத்துற விஷயமே கிடையாது. இங்க உலகத்துல நிறைய பேர் இவங்க இந்த 8ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, இங்க ராஜஸ்திரிகள் ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. யார் இருக்கிறது? இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ ராஜஸ்திரிகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. அதே நேரத்துல மறுமனையாட்டிகள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. அதே மாதிரி கன்னியர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியுமே இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே யாருக்கு நிகர் இல்லையாமோ அந்த ஒரு கேரக்டர் யாருக்கு? கிறிஸ்துவுடைய மனவாட்டி அல்லது கிறிஸ்துவுடைய சபைக்கு இவங்க யாருமே என்ன கிடையாது. 100% அப்படின்னாலே யார் மட்டும்தான்? என் புறாவோ என் உத்தமியோ, அது ஒருத்தி தான். அது மட்டும்தான் என்னது 100 அவுட் ஆஃப் 100. மத்த யாருமே என்ன கிடையாதுங்க. சோ யார் இவங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடிய கேரக்டர் என்னன்னா ராஜஸ்திரின்றது யார் அடையாளப்படுத்தும்? ராஜஸ்திரின்னு யார் அடையாளப்படுத்தும்? ராஜஸ்திரினா நம்ம மனவாட்டி நினைப்போம். ஆனா அங்க அவர் நம்பர் சொல்லியிருக்காரு, 60 இருக்காரு. இப்ப ராஜஸ்திரி 100ன்னு சொல்லியிருந்தாருன்னா அதை யாரு கம்பேர் பண்ணிருக்கலாம்? சபைக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். என்ன நம்பர் சொல்லல, 60 தான் சொல்லியிருக்காரு. என்ன நம்பர் சொல்லல, 100 சொல்ல. அப்ப இங்க ராஜஸ்திரின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. இங்க யார் இருக்கிறது? கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளேயே ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ இருக்காங்களாம். அதாவது நாங்க தான் கிறிஸ்துவுடைய மனவாட்டி வகுப்பார். நாங்க ராஜஸ்திரியோட அங்கீகாரம் தெரியுங்கள. எடுத்துக்காட்டு எஸ்தர் சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருவோம். அந்த அம்மா ஒரு கட்டளை போட்டா அந்த கட்டளை என்ன பண்ணி ஆகும்? அந்த ஜனங்கள் என்ன பண்ணி ஆகணும்? கடைபிடிச்சாங்க. அதே மாதிரி இங்க ஒரு ராஜஸ்திரி இருக்காங்க கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே. அவங்க ஒரு சொல்லிட்டா அதுதான் என்னது? வேதம். அவங்க சொல்றதா சத்தியம். அவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணி ஆகும்? கீழ்ப்படிஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள் இங்க யார்? நமக்கு நல்லாவே தெரியும், போப்பு மார்க்கம்னு சொல்லுவோம். அவங்க சொல்றதா இன்னைக்கு பைபிள்ல இல்லாத நிறைய விஷயங்கள்ல சபைக்குள்ள கொண்டு வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் யாரு அப்படின்னா இந்த போப்பு மார்க்கம் அப்படிங்கிற அமைப்பு. இவங்க தான் இன்னைக்கு தலைமை பீடமாவே யாருக்கு இருக்குன்னா, மொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்குமே தலைமை பீடமா யாருதான் இருக்கு. சோ அவங்க வச்சாதான் இங்க என்னது? சோ ராஜஸ்திரி மாதிரி இருக்கிறவங்க தான் யாருக்கலாம். சோ ஆரம்ப காலங்கள்ல அவங்களும் எந்த ஓட்டத்துக்கு தான் வந்தாங்க? கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு. இன்னைக்கு நம்ம கையில இருக்க பைபிள் யாரு கொடுத்தாதான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்க இருந்து தான் வந்துச்சு அப்படின்னா அங்க இருந்து வந்துச்சு. சோ 50+ அவங்க எத்தனை மார்க் கொடுக்குறாரு? 60 மார்க். அவங்களும் ஓரளவு நல்ல ஓட்டம் தான் ஓடினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியல. சோ அவங்க தங்களுடைய சுய தேவைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடின வரைக்கும் போதும், இதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலான்ற மாதிரி ஓட்டத்துல ஓடினதால எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க? 60 மார்க். இப்ப அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இருந்து இன்னொரு குரூப் வெளியே வந்தாங்களாம். அவங்க பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இருந்து அடுத்த ஒரு குரூப் எத்தனை மார்க் வாங்கினாங்க? 80 மார்க். யாரு? புரோட்டஸ்டன்ட் அமைப்பு. நமக்கு தெரியும். அங்க என்ன சொல்றாருன்னா, ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள். இவங்களும் யாருதான்? ராஜாவுடைய மனைவி தான். ராஜாவுதான் எங்களுக்கு ராஜா, அவர் தான் மணவாளன், அவர் தான் கிறிஸ்து, அவர் பின்னாடிதான் நாங்க போகணும்னு சொல்லிட்டு வந்தவங்க. ஆனா அவங்களாவது இவங்க பண்ண தவறுகளை செய்யாம கிறிஸ்து பின்னாடி உண்மையும் உத்தமா போனான்னு ஒரு கேள்வி கேட்டா அப்ப என்ன பதில் சொல்லலாம்? சோ இவங்களும் அதை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாங்க. ஆனா கடைசியில இவங்களும் எதுக்குள்ள போயிட்டாங்க? உலகத்துக்குள்ள போயிட்டு ஒரு பாவமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை மார்க் தான்? 80 மார்க் தான். அவங்களுக்கு எத்தனை மார்க் கிடையாது. சோ இப்ப இவங்கள இருந்து ஒரு குரூப் வெளியே வந்தாங்களாம். யாருல இருந்து? இந்த 2 நிலையில இருந்தும் ஒரு குரூப் வெளியே வந்தாங்க. யாரு? கன்னியர்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன கிடையாது? நம்பரே கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாது? தொகையே இல்லை. அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துடைய வழியில தான் நடப்போம், கிறிஸ்துடைய வார்த்தையை தான் கேட்போம், அவர் சொல்றதைத்தான் செய்வோம்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட, ஆனா கிறிஸ்துடைய வழியை உண்மையா கண்டுபிடிச்சு அவங்க பின்பற்றான ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுவும் கிடையாது. இவங்க எல்லாத்துக்குள்ளேயுமே சரி, கிறிஸ்துடைய ஊழியத்தை உண்மையா பண்ணின ஒரு கேரக்டர் அது யாரு மட்டும்?
யார் மட்டும்தான்? சோ இத்தனை பேர் இவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்காங்கல்ல, எவ்வளவு ஓட்டம்? அந்த ராஜஸ்திரி எத்தனை மார்க் வாங்கிட்டாங்க? 60 மார்க். மறுமனையாட்டி 80 மார்க். சோ அவங்களுக்கு ஏன் சபைக்கான இடம் கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இப்ப ராஜஸ்திரியோட வேலை என்னன்னா சபை என்ன பண்ணி ஆகும், சரியா அந்த நாட்டை சரியா வழிநடத்தி ஆகணும். அவங்க அதுதான் யாருடைய வேலை? ராஜஸ்திரியோட. ஆனா அவங்க அப்படி வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34வது அதிகாரம் 2 மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கிக் கொள்ளுகிறீர்கள். சோ என்ன சொல்லிட்டாருக்கலாமா? சோ அவர் கிளியரா சொல்லிட்டார், உங்களை எதுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்தேன், இந்த ஜனங்களை நீங்க என்ன பண்ணியா மேய்க்கணும்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன பண்றது இல்ல. சோ அவங்க பண்ண பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க அங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி, அவங்க எந்த அழைப்புக்குள்ள போயிடுவாங்க? திருச்சபை அழைப்புல என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. சோ இங்க நம்ம என்ன அழைப்புக்கு அழைக்கப்பட்டமோ அந்த வேலையை யார் செய்யணும்? யார் செய்யணும்? நம்ம செய்யணும். அதை செய்யாம நமக்கு பிரியமான வேலையை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம யாருக்கு பிரியமான ஜனங்கள் ஆக முடியாது. சோ இங்க நமக்கு சத்தியம் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா சபையை சரியா வழி நடத்தக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லைன்னா நம்ம எந்த லிஸ்ட்ல போயினா ராஜஸ்திரி அப்படிங்கிற லிஸ்டுக்குள்ள போயிடும். ஆனா ராஜாவுக்கு ஸ்திரீயாகிற பக்குவம் இருக்கே ஒழிய, ஆனா மனவாட்டி ஆகிற தகுதி நமக்கு இருக்கான கேள்வி கேட்டேன். சத்தியம் தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா சபை மக்களை சரியா வழிநடத்த தெரியல அப்படின்னா நமக்கு எந்த அழைப்பு கிடையாது. சோ எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் உண்டான சத்தியத்தை கொடுத்து கூட்டிட்டு போற வேலை தான் யாருடைய வேலை? நம்ம வேலை. அதை செய்யல அப்படின்னாலும் நமக்கு எந்த அழைப்பு கிடையாது, எந்த அழைப்பு கிடையாது. இதை நம்ம செய்யாமையே இருந்துட்டே இருக்கோம். அதாவது விசுவாசம் மட்டும் தான் நமக்குள்ள இருக்கு, பட் தேவனுக்குரிய கிரியை நம்ம செய்யாமே இருந்துட்டு இருக்கோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேறு விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல் அடித்துக் கொண்டு போகும். சோ ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். நம்ம ஒருவேளை ராஜஸ்திரி அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்தாலோ, அல்லது மறுமனையாட்டி அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்தாலோ, அல்லது கண்ணியர் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்தோம் அப்படின்னாலோ நம்ம நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் திரும்ப என்னப்படுவது இல்லாம நாட்டப்படுவது இல்லை, விதைக்கப்படுவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப பூமியிலே தோன்றுவதும் இல்லை, வேறு விடுவதும் இல்லை. அவர்கள் மேல் அவர் ஊதவே அவங்க எப்படி போயிடுவாங்க? பட்டு போயிடுவாங்களாம். அவரே ஊதி நம்ம பட்டு போயிட்டோம்னா நம்ம முளைக்கிற வாய்ப்பே. சோ பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல என்ன பண்ணணும், அடித்துக்கொண்டு போயிருட்டார். சோ நம்ம ரட்சிக்கப்படுறதும் தூசி மாதிரி அடிச்சுட்டு போறது இப்ப யாருக்கு எழுதா இருக்கு? யாருக்கு எழுதா இருக்கு? சோ இப்ப நம்ம எத்தனை மார்க் வாங்கணும்? நான் 60 மார்க் வாங்கிட்டேன், எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமான்னு கேட்டா இப்ப நான் 80 மார்க் வாங்கிட்டேன், எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல 100 அவுட் ஆஃப் 100 தான் யாருக்கு வேணும்? கிறிஸ்துவுக்கு வேணும். சோ அவர் கிளியரா சொல்றார். அடுத்த வசனம் என்ன சொல்றேன்னா, என் புறாவோ என் உத்தமியோ அது எத்தனை பேர் தான்? அது ஒருத்தர் தான். அந்த கேரக்டர் மட்டும்தான். யார் எத்தனை மார்க் வாங்கினது? 100 மார்க் வாங்கினது யார் மட்டும்தான்? சபையா யார் அழைக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் எத்தனை மார்க்குங்களா? 100 மார்க். சோ அவங்க என்ன சொல்றாங்க, அதிலே உன்னதப்பட்ட 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை என்ன பண்றாங்களாம்? சோ இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வாய்ப்பு யாரை விட்டு வெளியே போயிருச்சு? யாரை விட்டு வெளியே போயிருச்சு? ஏன் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லை? இவங்களும் மார்க் வாங்கி இருக்காங்க. எத்தனை மார்க் வாங்கியிருக்காங்க? ஒருத்தர் 60 மார்க் வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் 80 மார்க் வாங்கியிருக்காங்க. இத்தனை மார்க் வாங்கினவங்களுக்கு ஏன் எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்த கிளியரா இருக்கிறார். இந்த பூமியில அவர் யாரை தேடிட்டு இருக்கிறார்? பூமியில யாரை தேடிட்டு இருக்கிறார்? அவருக்கு யாருக்கு ஒரு மனைவியை, கிறிஸ்துவுக்கு ஒரு மனைவாட்டியே தேடிட்டு இருக்காங்க. அந்த மனைவாட்டி யாரு மாதிரி இருக்கணும்? கிறிஸ்து மாதிரி இருக்கணும்.
கிறிஸ்துவுடைய சரீரத்துல யார் அங்கமா இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவை யார் தரிச்சிட்டு இருக்காங்களோ, பிதாவைய தேவன் இங்க பார்க்கும்போது கிறிஸ்து மாதிரி யாரு தெரியுறாங்களோ அவங்களுக்கு எந்த அழைப்புங்களா? சபைக்கு இல்ல மனவாட்டிக்கான அழைப்பு. மத்தபடி எத்தனை பேர் வேணா வரலாம். 100 மார்க் வாங்கல அப்படின்னா அவங்களுக்கு எந்த அழைப்பு கிடையாது, எந்த அழைப்பு கிடையாது. சோ சபை இப்ப எந்த அளவுக்கு உண்மையான ஒரு ஓட்டத்தை ஓடி இருக்கணும், ரைட்டு தானே? கிறிஸ்துவுக்கே, அதாவது இங்க நாங்க தான் ராஜஸ்திரின்னு சொன்னவங்களுக்கு எந்த அழைப்பு கிடையாது, மனவாட்டி அழைப்பு கிடையாது, ரைட்டு தான்? அவங்களுக்கு அழைப்பு இருக்கு, பட் அந்த ரேஸை யாரு கம்ப்ளீட் பண்ண போறது கிடையாது. ராஜஸ்திரின்னு சொல்றவங்களுக்கு அந்த ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது. நாங்க தான் மறுமனையாட்டின்னு சொல்றவங்களுக்கு என்ன கிடையாது, அது கிடையாது. கண்ணியருக்கு என்ன கிடையாது, அந்த வாய்ப்பு கிடையாது. இந்த புறாவுக்கும் உத்தமிக்கும் அந்த ஒரு பரிசுத்தமான சபைக்கு இந்த அளவுக்கு ஒரு தரம் இல்ல, இந்த அளவுக்கு ஒரு தகுதி, குவாலிட்டி எங்க இருந்து வந்திருக்குன்னா அவங்க ஓடுன ஓட்டம். உன் கண்களை என்ன விட்டு என்ன பண்ணு திருப்பி, என்னால பார்க்கவே முடியலன்னு சொல்ற ஒரு பிரகாசமான ஒரு ஓட்டத்தை யார் ஓடி இருக்கிறது? சோ அவங்க எந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான ஓட்டத்தை ஓடி இருக்கான்னு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 4-5. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றியவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம். சோ இவங்களை பத்தி என்ன சொல்றாங்களாமோ, யார் இவங்க? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இவங்களுக்குள்ள என்ன இல்லைங்களாமோ, என்ன இல்லைங்களாமோ, மயிர் கத்தரிக்கப்பட்டு இல்லை. இப்ப உங்க தண்ணியில இருந்து வெளியே வரும்போதே எப்படிதான் வந்திருக்காங்க? சுத்தமா தான் யார் வந்திருக்கலாம்? சபை வந்திருக்காங்க. சோ ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள். கற்புள்ளவர்கள்னா கிறிஸ்துவை தங்களுக்கு புருஷனா என்னைக்கு நியமிச்சாங்களோ அதுக்கப்புறம் வேற எது மேலே இவங்களுக்கு என்ன கிடையாதுலாமா? நாட்டம்னு சொல்லுவோம்ல. இவங்களுக்குரிய ஒரே ஆர்வம், இவங்களுக்குரிய ஒரே தேடல், இவங்களுக்கு இருக்க ஒரே எதிர்பார்ப்பு, இவங்களுக்கு இருக்க ஒரே லட்சியம் யார் மட்டும்தான்? யார் மட்டும்தான்? ஆண்டவராகிய. சோ கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், எங்கே போனாலும்னா தோட்டத்துக்கு போனா அங்க போயிடுவாங்க, அறுவடைக்குள்ள போனா அங்க போயிடுவாங்க, பாடுகளுக்குள்ள போனா, சிலுவையில போனா. சோ அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான. சோ ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக. சோ அந்த அளவுக்கு ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு ஓட்டத்தை யார் ஓடிட்டாங்களாம்? சோ இந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தை ஓடுறதுக்கு இவங்களுக்கு இருந்த தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் வசனம் வாசிச்சோம்னா, இவருடைய வாயிலை கபடம் என்ன பண்ணாதுங்களாமா? ஏன்னா இவருடைய பற்கள் எப்படி இருக்குது? புளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறது. ஒன்றாயும் மலடாயிராமல் 2 ஆட்டுக்குட்டி ஈனுகிற அளவுக்கு பரிசுத்தமான ஒரு வார்த்தையை யார் பேசுவோம்? சோ இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களா எப்படி இருக்காங்களாமா? ஏன்னா இவங்களை குணப்படுத்தினது யாரு? யாரு? நம்ம எரேமியால படிச்சோம். கர்த்தர் இவர்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணிருக்கிறார். அவர் இவங்களை குணப்படுத்திட்டார்னா இவங்க மேல ஒரு மாசு மறு கூட யாருக்கு முன்னாடி இருக்காங்க? அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே யாருக்கு இருக்காது, இருக்காது. சோ பயங்கரமான ஒரு பிரகாசம், கிறிஸ்து மேல இருக்கக்கூடிய அதே வெளிச்சம் இங்க யார் மேலே பிரகாசிக்கும்? சபை மேலே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெளிச்சம் யாருக்கு இருக்கும்னா, சோ கிறிஸ்துவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவே இல்ல. என் புறாவோ என் உத்தமியோ அது யார் மட்டும்தான்? அது யார் மட்டும்தான்? அது சபை மட்டும்தான். யார் மட்டும்தான்? ஏன்னா சபைக்கு அவர் இன்னொரு அடையாளம் சொல்றாரு. என்ன அடையாளம்? அதே உன்னதப்பட்ட படிக்கும் போது, அவள் தன் தாய்க்கு எத்தனை பிள்ளை? ஒரே பிள்ளை. யாரு தாய்? தாய்க்கு நான் முதலே படிச்சோம். நமக்கு யார் தான்? நம்மள யாரு? கிறிஸ்துடைய சரீரத்துல இருந்து வந்தவங்க, இல்ல அவருடைய சரீரத்துல இணையறதுக்காக பாடுபடக்கூடிய ஜனங்களா இருக்க நமக்கு தாய் யாருக்கு? நம்ம லாஸ்ட் கண்டினியூஸா நிறைய படிச்சோம். என் தாயின் வீட்டுல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என் தாய் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட் தானே? சோ தாய் அப்படினால யார் தான் அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். நமக்கெல்லாம் யார் தாய்ங்களாமோ? மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவள் தான் நம்ம எல்லோருக்கும் தாயானவள். அப்படின்னா இப்ப நம்ம தாய் யாரு? எருசலேம், ரைட் தானே? எருசலேம்னு சொல்லிக்கலாம்,
இன்னும் சரியா சொன்னா சுயாதீனத்தின் கீழே வந்த ஜனங்கள். ரைட் தானே? எருசலேம் நாடே சுயாதீனம் தான். அந்த சுயாதீனத்தின் கீழே வந்த ஜனங்கள் தான் யாரு? சோ நமக்கு ரெண்டு சுயாதீனம் இருக்கு. ரைட் தானே? இங்க நம்ம சுயாதீனமா இந்த உலகத்துல ரெண்டு முடிவு எடுக்கலாம். ஒண்ணு, என் இஷ்டப்படி நான் வாழ்றது, அதுவும் யார் எடுத்த முடிவுதான்? யார் எடுத்த முடிவுதான்? நான் எடுத்த முடிவுதான். இன்னொன்னு, நான் கிறிஸ்து வாழ்ற மாதிரி தான் வாழுவேன் அப்படிங்கிறது யார் எடுத்த முடிவுதான்? இப்ப நம்ம எல்லாத்தையும் எருசலேமுக்குள்ள கீழே தான். எருசலேமுக்கு தெரியும், எருசலேம் என்ன அர்த்தம்? தேவனுடைய சமாதானம் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல இருக்க மொத்த கிறிஸ்டியானிட்டியுமே எதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க? இந்த எருசலேமை நோக்கி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே எருசலேமுக்குள்ள தான் இருக்கிறாங்க. பட் இந்த சுயாதீனத்தின் அடிப்படையில ரெண்டு முடிவு நம்ம எடுக்கலாம். ஒண்ணு, ஏன் இஷ்டப்படி நான் வாழ்றது. இன்னொன்னு, கிறிஸ்துவுடைய இஷ்டப்படி. ரைட் தானே? நமக்கு மாதிரி யார் வச்சுட்டு போயிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி வச்சிருக்காருன்னா அந்த மாதிரிக்கு பின்னாடியே போறதா யார் வேலை? இங்க என்ன சொல்றாருன்னா, உன் தாய்க்கு நீ எத்தனை புள்ள? ஒரே புள்ளைங்கிற. சோ எருசலேமுக்கு ஒரே புள்ளையான ஒரு கேள்வி கேட்டா, எருசலேமுக்கு ஒரே புள்ளையான கேள்வி. நிறைய குழந்தைங்க. ரைட் தானே? ராஜஸ்திரி யாரோட புள்ளதான்? எருசலேமுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்க தான். மர்மனாட்டியும் எருசலேமுக்குள்ள போகணும், கண்ணியரும் எருசலேமுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்க சபையை மட்டும் ஏன் ஒரே புள்ளைன்னு சொல்றாங்கன்னா, சபை மட்டும்தான் எருசலேமுக்குள்ள போறதுக்கான முடிவை எடுத்தது. ரைட் தானே? தேவனுடைய சமாதானத்துக்குள்ள போகணும்னு யார் வேணா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஆசைப்படலாம். சபையா ஆகணும், மனவாட்டி ஆகணும், கிறிஸ்துடைய சரீரத்துல போய் இறையணும்னு சொல்லிட்டு யார் வேணா ஆசைப்படலாம். பட் அதுக்கு சரியான முடிவை யார் எடுக்கணும்? நம்ம 3 வழிகள் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். என்னென்ன வழி? என்னென்ன வழி? விசாலமான வழி, இடுக்கமான வழி, பெரும்பாதையான வழி. பெரும்பாதையான கடைசி, அதை விட்டுருவோம். இங்க 2 வழி இருக்கு உலகத்துல. இடுக்கமான வழி ஒண்ணு, விசாலமான வழி ஒண்ணு. பட் இந்த எல்லாருமே போறது என்னன்னா, ராஜ்யத்துக்கு போகணுங்கிற ஆசையில தான் போறோம். ஆனா இடுக்கமான வழிக்குள்ள போகணுமான்னு நினைச்சா, சோ அந்த முடிவை எடுத்தது யாரு மட்டும்தான் அப்படின்னு பார்க்கும்போது யாரு மட்டும்தான்? என் புறாவோ, என் உத்தமியோ, நான் போன வழியில போகணும்னு ஆசைப்பட்டது அந்த ஒரு கேரக்டர் மட்டும்தான். எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த வழியில போறது யாருமே என்ன கிடையாது. எல்லாரும் சுயாதீனத்துல முடிவு எடுத்தாங்க. ஆனா என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்க செய்யறோம். ஆனா எருசலேமுக்குள்ள போகணும்னு முடிவு எடுத்தது யார் மட்டும்தான்? சபை மட்டும்தான். அதான் என்ன சொல்றா, உன் தாய்க்கு, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன் தாய் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். எப்படிப்பட்டவள் இல்லாம? எப்படிப்பட்டவள்? அருமையானவள் தான். அவங்க அம்மாக்கு எத்தனை குழந்தைங்க எல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா இப்ப அவங்க அம்மாக்கு பேர் சொல்ற மாதிரி ஒரு புள்ள இருக்குன்னு அது யார் மட்டும்தான்? யார் மட்டும்தான்? ஏன் இந்த அளவுக்கு சபை எருசலேமுக்கு பிரீசியஸா, இல்ல பிதாவுக்கு தேவனுக்கு டிவைனான ஒரு கேரக்டரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஓடுன அந்த ஒரு ஓட்டம் எதுக்காகவும் தங்களை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன ஓட்டத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அந்த ஓட்டத்தை சுயாதீனத்தின் அடிப்படையில் நான் என்ன பண்ணி ஆகும், கண்டிப்பா ஓடி இந்த ஓட்டத்தை முடிச்சே தீர்வேன்னு ஒரு வைராக்கியமா ஓடுனவங்க. எதுக்காக? எதுக்காக அவங்க வைராக்கியம் ஓட அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 50வது அதிகாரம் 5வது வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். எதுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கோங்களாமா? பலியினாலே. இப்ப சபை சுயாதீனம் ஒரு முடிவு எடுத்துனா என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? நான் என் ஜீவனை ஜீவ பலியை யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? நம்ம அப்போ சொல்ல ரோமர் 12 படிச்சிருப்போம். ரைட் தானே? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா. எப்படி பலியா? சபையோட சுயாதீனம் எடுத்த முடிவு என்னன்னா, இந்த பலியில கிறிஸ்துவர் பலி செலுத்தினாரு, அதே பலியை யாரு செலுத்தி தீர்ப்போம்? யாரு செலுத்தி தீர்ப்போம்? நம்ம செலுத்தி தீர்க்கணும்னு சபை பிடிவாதமா என்ன பண்ணாங்களாம், ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவை சபை என்ன பண்ணி காட்டிட்டாங்க? என்ன பண்ணி காட்டிட்டாங்க? நிறைவேற்றி காட்டினதுனாலதான் இப்ப யாரு தன் தாய்க்கு ஒரே பிள்ளையா மாறிட்டது. இந்த தாய்க்கு பிள்ளையாகணும் நிறைய பேர் ஓடி வந்தாங்க. ஆனா பலியினால உடன்படிக்கை செஞ்சு அந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினாலதான் இப்ப தன் தாய்க்கு ஒரே பிள்ளை யார் மாறிட்டது? சபை. ரைட் தானே? எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்திகள் அவளை கண்டு அவளை என்ன பண்ணாங்களாமா? என்ன பண்ணாங்க? வாழ்த்துறாங்களாமா. எப்படி வாழ்த்துறாங்களாமா? ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை என்ன பண்றாங்க? யாரு ராஜஸ்திரீகள்? முதல்ல நம்ம பார்த்துட்டோம்.
என்டையர் கிறிஸ்டியானிட்டியோட தலைமையகம் சொல்லக்கூடிய ரைட்டு தானே. அதே மாதிரி அவங்கள இருந்து வெளியே வந்தவங்களுமே இப்ப யாரை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க? இந்த சம்பவம் எப்ப நடக்கிற சம்பவம்? 7ஆம் காலத்தோட நிறைவுல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். சபை கிறிஸ்துவிடத்துல போய் சேர்ந்து அவருடைய சரீரத்துல ஒரு அவயமா, இன்னும் சரியா சொல்லணும்னா சபை பூரணம் அடைந்த நிலைமையில நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், ரைட் தானே. இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இப்ப என்ன முடிஞ்சிருக்கும்? என்ன முடிஞ்சிருக்கும்? சபையுடைய அழைப்பு அப்படிங்கிறது ஏறக்குறைய என்ன ஆயிருக்கும்? முடிஞ்சிருக்கும். இப்ப வரைக்குமே எல்லாரும் என்னதான் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் தான் சபையா மாற போறேன், நான் தான் 1,44,000, நான் தான் கிறிஸ்துவுடைய மனவாட்டி வகுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா என்னைக்கு இந்த கோர்ஸ் முடியுதோ, எந்த கோர்ஸ் சபைக்கு அழைக்கப்பட்ட கோர்ஸ் முடியுதோ அப்பதான் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். பரிசுத்தவான்கள் எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? தீங்கு நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ஒருவேளை தீங்கு நாட்கள் அல்லது உபத்திரவ காலம் வந்துருச்சு அப்படின்னாலே இங்க என்ன முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்? சபையோட அழைப்பு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் நம்ம இப்ப என்ன இல்ல, சபையா இல்ல அப்படின்னா இப்ப நம்ம யாரை தான் பிரைஸ் பண்ணி ஆகணும்? இங்க நமக்கு 2 விஷயம் தெளிவா தெரிஞ்சிடும். என்னன்னா சபை எடுத்துக்கொள்ள பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு யாரு? இப்ப சபை நிறைவேறிட்டாங்கன்னா நிறைவேறாம இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். என்னன்னா சபை நிறைவேறிட்டாங்கன்னு தெளிவா தெரிஞ்சிடும். அதே மாதிரி நான் என்ன கிடையாது, நான் என்ன கிடையாது, சபை கிடையாது அப்படிங்கிறது யாருக்கு தெளிவா தெரிஞ்சிடும்? சோ இப்ப ராஜஸ்திரியாவே இருந்தாலும், மறுமனையாட்டியே இருந்தாலும், கன்னியராவே இருந்தாலும் இப்ப யாரத்தான் வாழ்த்தி ஆகும்? யாரத்தான் வாழ்த்தி ஆகும்? சோ இப்ப இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னா இந்த உலகத்துல இருந்தக்கூடிய சபையை தவிர்த்து மற்ற கிறிஸ்தவ ஜனங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம ஓட்டின ஓட்டம் என்ன ஓட்டம் கிடையாது, சரியான ஒரு ஓட்டம் கிடையாது. நம்ம வாழ்ந்த செய்த ஊழியம் உண்மையான ஒரு ஊழியம் கிடையாதுன்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் இவங்க ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல, யாரு யாரு? சபையை நீ பண்றது தப்பு, நாங்க சொல்றதான் நீ என்ன பண்ணும் கேட்கறது பிளேம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா சபை என்ன பண்ணாரு? சத்தியம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான். எவ்வளவு அவமானம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சத்தியம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் சபை என்ன பண்ணும். ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சபை பண்ணக்கூடிய காரியங்கள் இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு அழுக்கான ஒரு விஷயமா, ஒரு அவமானமான ஒரு விஷயமா, ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் தெரியும். சபை என்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சோ அப்பதான் இவங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் யார் பண்ணதான் தப்பு, நம்ம பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு இப்ப யாரை வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்களாமோ. காரணம் என்னன்னா அவங்களுக்கு சபை காட்டின ஒரு விஷயம். என்ன விஷயத்தை சபை காட்டிட்டு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். சபை எதை தரிச்சிருக்காங்களாமோ? இனிமேல் இந்த உலக ஜனங்களா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மண்டலம் இருந்தாலும் சரி, இவங்க சபை என்னதான் பண்ணி ஆகும்? சபை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் வாழ்த்திதான் ஆகணும். ஏன்னா அப்ப என்ன தெரிஞ்சிடும்? உண்மையான சத்தியம் என்னன்னு தெரிஞ்சிடும். தீர்க்க தரிசனம் மொத்தமும் நிறைவேறதுக்குள்ள வந்துடும். கிறிஸ்துவுடைய பிரசன்ன காலத்துக்குள்ள உலகம் என்ன பண்ணிடும்? போயிடும். அதுக்கப்புறம் உலகம் வழங்கக்கூடிய தெய்வங்களை என்ன ஆயிடுவாங்க? நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. சோ நீ உலக ஜனங்களுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை. யாரத்தான் வாழ்த்தி ஆகணும்? கிறிஸ்துவையும் சபை என்ன பண்ணிதான் பிரைஸ் பண்ணிதான். இந்த இடத்துக்கு சபை போற பண்ண காரணம் என்னன்னா இவங்க எதை தரிச்சிருக்காங்களாமோ? கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்கள். அச்சு அடையாளங்கள்லாம் அவருக்கு இந்த இடத்துல ஒரு தழும்பு இருந்துச்சுன்னா சபைக்கு என்ன இருக்கும்? தழும்பு இருக்கு. கிறிஸ்துவுக்கு தலையில முள்முடி இருந்துச்சுன்னா சபைக்கு என்ன இருக்கும்? முள்முடி. கிறிஸ்து பட்ட பாடு, கிறிஸ்து பட்ட அவமானம், கிறிஸ்து சகித்துக் கொண்ட எல்லாத்தையும் யாரு சகிச்சாலும், சபையை சகிச்சாலும் அந்த அச்சு அடையாளங்கள் நம்ம சரீரத்துல என்னைக்கு வருதோ அவர் நிமித்தம் ஆளுகை செய்யணும்னா அவர் நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை என்ன பண்ணியாகும்? சகிச்சாகணும். அதுக்கு என்னைக்கு சபை ரெடியா இருக்கோ அன்னைக்கு தான் சபை எந்த இடத்துக்கு போயிருக்கலாமோ. யார் எல்லாம் சபையை திட்டினாங்களோ, யார் எல்லாம் சபையை அவமானப்படுத்தினாங்களோ, யார் எல்லாம் சபையை கோபப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாரும் சபையை வாழ்த்தக்கூடிய நிலைமைக்கு யார் போயிடும்? சோ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கக்கூடிய நிலைமைக்கு யார் போயிடுவாங்களாமோ? சபை போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே நம்ம எதை இங்க தரிச்சாகணும்? எதை தரிச்சாகணும்? அவருடைய அச்ச அடையாளங்களை நம்ம என்ன பண்ணியாகணும்? இங்க தரிச்சா மட்டும்தான் நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனங்களை என்ன மாற முடியும். உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஜனங்களாகவும் மாற முடியும். உலகத்துக்கு ஒரு ஒளியான ஜனங்களாகவும் மாற முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது?
நமக்கு அந்த ஒரு நிலைமையே வரவே வராது. ரைட்டு தான். சோ அந்த ஒரு நிலைமையில இல்லாம சபை என்ன ஓட்டத்துக்கு ஓட அழைச்சாலும் அந்த ஓட்டத்துக்குள்ள ஓடி அந்த ஓட்டத்தை நம்ம பத்திரப்படுத்திக்கதான் யாரும் இருக்கு. சோ கிறிஸ்து நம்மள மனவாட்டியா அழைச்சிருக்காருன்னா அவர் அதுக்கான ஓட்டத்தை என்ன பண்ணிட்டார்? ஓடி முடிச்சு ஈடுபலியை செலுத்தி அந்த அழைப்புல யாரை கொண்டு வந்து விட்டாரு? உலக ஜனங்களுக்கு ஈடுபலினா என்னன்னு உலக ஜனங்களை விட்டுருவோமே, ராஜஸ்திரிகளுக்கும் தெரியாது, மறுமனையாட்டிகளுக்கும் தெரியாது, கன்னியர்களுக்கும் தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி அவளுக்கு மட்டும்தான் தெரியும்னா அந்த அழைப்பை நம்ம என்னைக்கு பத்திரப்படுத்திக்கிறோமோ அன்னைக்கு மட்டும் நமக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அடுத்த வசனம் சொல்றாரு, நம்ம எப்படிப்பட்டவங்களா கிறிஸ்துவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்றான்னா, சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யாருன்னு யார் கேட்கறது? இப்ப கிறிஸ்து நம்மளை பார்த்து எப்படி ஃபீல் பண்றாங்களாமா? எப்படி ஃபீல் பண்றாரு? பயங்கர எக்ஸைட்டா நம்மளை எப்படி பார்க்கறாரு? ஆச்சரியமா பார்க்கிறார். யார் ஆச்சரியமா பார்க்கிறாரு? இப்ப சபை யாருடைய கண்ணுக்கு ஆச்சரியமா தெரியுதுங்களாமா? கிறிஸ்துவுடைய கண்ணுக்கு நிலா மாதிரி, ரைட்டு தானே, சூரியன் மாதிரி, அதே மாதிரி படை ஒரு வெற்றிக்காக போராடிட்டு இருக்கிற ஒரு படை கூட்ட மாதிரி யார் தெரியுறாங்களாமா? சோ கிறிஸ்துவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஓட்டத்தை யார் ஓடிட்டு இருக்கிறது? சபை. கிறிஸ்துவே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஓட்டம், கிறிஸ்துவ மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு ஓட்டம், பரலோகத்துக்கே சந்தோஷத்தை தரக்கூடிய ஓட்டத்தை யார் ஓடிட்டு இருக்கிறது? சோ அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்துக்கு நிழலாய் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. என்னன்னா சந்திரன் மாதிரி, அடுத்து சூரியன் மாதிரி, அடுத்து கொடிகள் பறக்கும் படை மாதிரி, அடுத்து அருணோதயம் மாதிரி. இது எல்லாம் என்ன? இது எல்லாம் கிறிஸ்துவுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறதையும், இது நிமித்தம் கிறிஸ்து சபைக்கு புரிய வைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறதையும் வரக்கூடிய காலங்கள்ல நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமாம்.